ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th பப்ளிக் எக்ஸாம் உடைய ரிசல்ட் டேட்டுடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள்கள் வந்து திருத்தி முடிக்கப்பட்டிருக்கு. தேர்வுத்துறை ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய மே 19 திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வந்து வெளியிடப்படும் அப்டேட்டை கொடுத்தாங்க. இப்போ 12க்குமே வரக்கூடிய மே 9 ரிசல்ட்ஸ் வந்து வெளியிட போகிறாங்க. ஆனால் இந்த மதிப்பெண்களை பதிவேற்றக்கூடிய பணிகள் வந்து விரைவாக முடிந்தால் 12க்குமே ஓரிரு தினங்கள் முன்னதாக வந்து இந்த ரிசல்ட் டேட் வந்து அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு தொடர்ச்சியாக வந்து நியூஸ் வந்து அப்டேட் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரியும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் 10th ரிசல்ட்ஸ் டேட் என்ன அப்படி கேட்குறாங்க. தற்போது வரைக்கும் அஃபீஷியலாக தேர்வுத்துறை சார்பாக வரக்கூடிய மே 19 திங்கட்கிழமை தான் இது வரைக்கும் வந்து பொதுத் தேர்வுக்கான தேர்வு முடிவு தேதிகள் வந்து தேர்வுத்துறை சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் மாற்றங்கள் வந்தால் கண்டிப்பாக ஓரிரு அது வரக்கூடிய வாரங்களில் அதையும் அப்டேட் கொடுத்துருவாங்க. காரணம் என்னென்னா, இப்போ எந்தெந்த கேம்ப்லலாம் வந்து பேப்பர் வேல்யூஸ் முடிஞ்சோ அந்தந்த கேம்பில் இருந்தே மதிப்பெண்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஏற்றிருப்பாங்க. இனி ஓவராலாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தமிழகம் முழுவதுமே என்ன செய்வாங்க, தேர்வுத்துறை வந்து மதிப்பெண்களை வந்து இந்த தேர்வு முடிவுகளுக்கு அப்டேட் பண்ணணும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எவ்வளோ ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, பாடவாரியாக ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு, சண்டம் எவ்வளோ வந்திருக்கு, ஃபெயில் எவ்வளோ வந்திருக்கு, மதிப்பெண்கள் வாரியாக இந்த மாதிரி பல்வேறு பணிகள் இருக்குது மதிப்பெண்களை வந்து பதிவேற்றம் செய்வதில். ஸோ இந்த பணிகள் வந்து வரக்கூடிய இன்னும் 10 நாட்களில் முடிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து 10th ரிசல்ட் டேட்டு மே 14 மே 15 அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையே ரிசல்ட்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு டேட்டை வந்து அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பணிகள் எல்லாம் முன்னாடியே முடிஞ்சுன்னா ரிசல்ட்டை வந்து தள்ளி போட மாட்டாங்க. இது வழக்கமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ மே 9 12க்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரிரு தினங்கள் மே 7 8 6 வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அஃபீஷியல் அப்டேட் அப்படிங்கிறது மே 9. அதே மாதிரி 10க்கு வந்து மே 19 ரிசல்ட்ஸ் வந்து வெளியிடுவாங்க. இந்த மதிப்பெண்களை பதிவேற்றக்கூடிய பணிகள் மிக விரைவாக முடிஞ்சுன்னா மே 15 அல்லது மே 16 ரிசல்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. எனவே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறீங்க, எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா எழுதியிருக்கீங்க. ஸோ அதோடு இந்த வீடியோ லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் 10th 11th போகும்போது என்ன குரூப் எடுக்கணும் அப்படின்னு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய 11th குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.